ஸோ கலாச்சார இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லி கலாச்சார தாக்கம்னு சொல்லி நாங்கள் அதை சொல்லுவோம். இப்போ இந்த கலாச்சார தாக்கம்னு சொல்லி கலாச்சார தாக்கம், அதாவது என்ன சொல், அதாவது வந்து நுகர்வோட நடத்தையை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் கலாச்சார தாக்கம்னு சொல்லி நம்மளாவே சொல்லுவோம். அதாவது வந்து கலாச்சார culture is the fundamental determinant of the person want to behavior. அது நுகர்வோண்ட வந்து நடத்தை, நுகர்வோண்ட நடத்தை. அது வந்து இப்போ கலாச்சாரம் வந்து ஒரு நபண்ட விருப்பம் அப்படி இல்லாட்டி ஒரு நடத்தைன்ற அடிப்படையில் நிர்ணயமாக தான் இருக்கும். அதைத்தான் வந்து இந்த கொட்லர் அண்ட் டெய்லர் 2014 முன் வச்சு இருக்காங்க. அதாவது வந்து ஒரு குழு அல்லது ஒரு சமூகத்தின் பழக்க வழக்கம் நடத்தை தான் இந்த கலாச்சார கூறுகளை ஒருங்கிணைக்குது. உதாரணத்துக்கு மொழிகளா இருக்கலாம், மதமா இருக்கலாம், அவங்ககிட்ட இருக்க நம்பிக்கை மதிப்புகளா இருக்கலாம். இது எல்லாமே வந்து கலாச்சாரத்துக்குள்ள உள்வாங்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். சரியா? அப்ப இந்த கல்ச்சுரல் டைமென்ஷன் சொல்லக்குள்ள வந்து உதாரணத்துக்கு வந்து பல்வேறுபட்ட பரிமாணங்கள் இருக்கு. அதாவது வந்து ஒரு பல்வேறுபட்ட பரிமாணங்கள் சொல்லும் பொழுது அதாவது வந்து ஒரு 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 இது வேறுபட்டதை புரிஞ்சு கொள்றதுக்கு, ஒப்பிடுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருத்தா தான் நாங்க கருதுறோம். அப்ப இந்த கலாச்சாரங்கள் வந்து முக்கிய பரிமாணங்களோட தொகுப்பு வந்து அடிப்படையாக கொண்டிருக்கு. உதாரணம் வந்து பாருங்க, ஒரு நாடு முழுவதும் ஒரு நுகர்வோர் நடத்தி ஒப்பிட்டு புரிந்து கொள்ற தன்மை. அதாவது வந்து இப்ப நுகர்வோர் இந்த கலாச்சாரங்கள் இப்போ எங்கட ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் எங்கட கலாச்சாரம் உண்டா இருக்கும். இதே நாங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியோட கலாச்சாரம் உண்டா இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் வந்து இந்த கலாச்சாரங்கள் வந்து அதாவது வந்து ஒரு நாட்டுக்கு நாடா இருக்கலாம், ஒரு இனத்துக்கு இனமா இருக்கலாம். ஸோ வெவ்வேறுபட்ட பிரதேசத்துக்கு பிரதேசமா இருக்கலாம், எல்லாமே முற்றிலும் வித்தியாசப்பட்டதா தான் காணப்படும் சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த கலாச்சாரத்தை பொறுத்தளவுல பாருங்க, முதலாவது பவர் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து அதிகாரத்தன்மை. அதாவது வந்து அதிகாரத்தன்மை மீன்ஸ் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவிசம், அதாவது வந்து தனிநபர் மற்றும் குழுக்கள். அடுத்தது வந்து ஃபெமினிசி அண்ட் மெக்கனாலிட்டி. அடுத்தது அன்சர்டனிட்டி ஆஃப் அவாய்ட்னஸ், அதாவது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடியது. ஸோ இதுகள் எல்லாமே வந்து இந்த கலாச்சாரத்தில் வரக்கூடிய வந்து டைமென்ஷன்களாக இருக்கும், அதாவது கூறுகள் அப்படின்னு சொல்லி கூட நாங்கள் இதை சொல்ல முடியும். சரியா? அடுத்த விஷயம் என்னன்னா கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து நுகர்வோர் நடத்தையில வந்து கலாச்சாரத்தின் தாக்கம்னு சொல்லக்குள்ள வந்து முதலாவது வந்து அதாவது ரெஃபரன்ஸ் குரூப் வந்து தாக்கம் செய்யலாம். சோசியலைசேஷன், சமூக வகுப்புகள் வந்து தாக்கம் செலுத்தலாம். கல்ச்சர் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ், அதாவது வந்து என்ன கலாச்சார நெறிகள் மற்றும் மதிப்புகள் வந்து தாக்கம் செலுத்தலாம். ரிச்சுவல் அண்ட் ட்ரெடிஷனல், அதாவது சடங்குகள் மற்றும் சம்பிரதாயங்கள். அடுத்தது கல்ச்சர் சாம்பிள், அதாவது வந்து என்ன சொல்ற கலாச்சார குறியீடுகள், கலாச்சாரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூட இந்த கன்சியூமர் பிஹேவியர்ல நுகர்வோர் நடத்தையில வந்து தாக்கம் செலுத்த முடியும்னு சொல்லி சொல்றாங்க. The cultural influence play the virtual powerful role in guiding the individual choice and preference when come to consumption. அதாவது இந்த கலாச்சாரம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நபர்ல வந்து ஒரு பெரிய ஒரு ரோல் ஒன்று பிளே பண்ணி கொண்டு வருது. அதாவது வந்து ஒரு முக்கியமான சக்தி வாய்ந்த பங்கு வகிக்குது. ஒரு நுகர்வோர் தேர்வுகள் மற்றும் விருப்ப தேர்வுல வந்து கலாச்சாரம் வந்து பல்வேறு வகையில வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதுல முதலாவது வந்து ரெஃபரன்ஸ் குரூப்.
அதாவது ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொல்லி சொன்னா, ஒரு தனிநபர் அதாவது வந்து ஒரு தனிநபர்ட குழுவா தான் இத கருதுறாங்க. அப்ப நுகர்வோர் வந்து அத பார்க்குறது, உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க இந்த ரெஃபரன்ஸ் குரூப்ன்னு சொன்னா ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்க அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சக ஊழியர்களா இருக்கலாம். ஸோ வேற அடுத்தது அது இல்லாம நல்ல என்ன சொல்றது? இன்ஃப்ளூயன்சர் பிரபலங்களா இருக்கலாம். அவங்கள வந்து ரிஃபர் பண்ணி தான் வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எந்த தயாரிப்ப வாங்கணும், எந்த பிராண்ட வாங்கணும் என்பதற்கான வழிகாட்டுதல்கள வந்து பெற்றுக்கொள்றாங்க. நாங்க எங்க போயிட்டு வாங்கணும். உதாரணமா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து பெரும்பாலுமே வந்து ஒரு பிராண்ட் வந்து அவர் அங்கீகரிக்காருன்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா வந்து அவங்கள பின்தொடர்ற அந்த அ அ பீப்பிள்ஸ் வந்து கன்சியூமர் வந்து அந்த பொருள கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவரா இருப்பாரு. அடுத்தது வந்து பாருங்க, நான் படிச்ச இந்த கல்ச்சுரல் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி சொன்னா, கலாச்சார விதிமுறைகள் மற்றும் ஆ ம் கலாச்சார விதிமுறைகள்னு சொல்லி சொல்லுங்களேன். ஒரு குறிப்பிட்ட கலாச்சார விதிமுறைகள் வந்து அல்லது பகிரப்பட்ட எதிர்பார்ப்பு ஒரு நுகர்வோர் நடத்தைய வந்து பெரும் செல்வாக்கு செலுத்துது. அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து நாங்க ஏற்றுக்கொள்றது, அப்படி இல்லாட்டி நிராகரிக்கப்படுறது, அந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதாவது நுகர்வோர் இந்த விதிமுறைகள வந்து ஒண்ணு பின்பற்றாங்க. அவங்க சமூக கலாச்சார அமைப்புல மட்டும் அதாவது பொருந்தக்கூடிய மாரி, அந்த பொருந்தக்கூடிய மாரி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு நாங்க ஒரு உதாரணம் சொன்னா, அதாவது வந்து கலாச்சார விதிமுறைக்கு அமைய ஆடை தேர்வு செய்றது. அப்ப நான் சொன்ன மாரி அந்த இஸ்லாம்ஸ் ட்ரெஸ்ஸா இருக்கலாம், என்னது இந்துஸ் ட்ரெஸ்ஸா இருக்கலாம் அந்த மாரி. அதே மாரி சாப்பாடு, சடங்குகள் இந்த இதுகள் எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு நெறிமுறையா தான் இருக்கும். அதத்தான் வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொன்னா, அ கல்ச்சுரல் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து பாருங்க. அடுத்தது வந்து அந்த கலாச்சார மதிப்புகள் மற்றும் நுகர்வோர் நடத்தை. சரியா? இதுலயும் வந்து எப்படின்னா, அந்த கலாச்சார விழுமியங்கள வந்து வழிகாட்டும் பொழுது, அந்த நம்பிக்கை, இலட்சியங்கள வந்து குறிக்குது. அதாவது ஒரு தனிநபரோட விருப்பம், அவரோட அணுகுமுறைகள் வந்து இந்த முடிவ வந்து அந்த கன்சியூமர் பிஹேவியர்ல வந்து அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம வந்து தனிப்பட்ட முறையில நுகர்வோர்கள், அந்த சமூகங்கள், அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கலாம். இத வந்து நாங்க சொல்றது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, பெர்சனல் இண்டிவிஜுவலைசேஷன் கூட நாங்க சொல்லுவோம். சரியா? இது சமூக ரீதியா, அதாவது அந்த சோசியலைசேஷன் அடிப்படையில வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அ என்ன சொல்றேன்னா, அந்த தயாரிப்புகள், அந்த பிராண்ட் அதுகள் எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா, தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க. ஓகே. அடுத்த விஷயம் தான் நாங்க என்ன சொன்னா, அதாவது வந்து இந்த ரெஃபரன்ஸ் குரூப். நாங்க ஏற்கனவே ஆல்ரெடி படிச்ச விஷயங்களா தான் இருக்கு. அடுத்தது இந்த கல்ச்சுரல் சாம்பிள். அதாவது வந்து கலாச்சார சின்னங்கள் மற்றும் அர்த்தங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த கலாச்சார சின்னம்னு சொல்லி சொன்னா, அதாவது ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சொல்லா இருக்கலாம், ஒரு செயலா இருக்கலாம். அதாவது அந்த கலாச்சாரங்கள பெரும்பாலுமே வந்து இந்த சாம்பிள் தான் வந்து அதாவது சின்னங்கள் தான் வந்து வ விளக்குகின்றன. இப்ப உதாரணம் வந்து சிவப்பு நிறம் வந்து சீனா ஆ நாட்டின் கலாச்சாரத்தில் நல்ல அதிர்ஷ்டத்த குறிக்குது. பண்டிகை காலத்துல வந்து ஆ நுகர்வோரின் தயாரிப்பு தேர்வுகளை வந்து பாதிக்கும். மேலும் சீனா தனிநபர்கள் தங்களோட திருமணத்தின் போது சிவப்பு நிறத்த வந்து அணிய விரும்புறாங்க. மாறாக வந்து மேற்கு நாடுகள்ல வந்து திருமணத்தின் போது வெள்ளை நிற ஆடை அணிய விரும்புறாங்க. ஏன்னா வெள்ளை நிறம் வந்து மேற்கத்திய கலாச்சார திருமணங்கள்ல வந்து தூய்மை உடையதா காணப்படுது. அவங்கவங்க நாட்டுல உள்ள அந்த கலாச்சாரங்களுக்கு அமைய அந்த வடிவமைப்பு அமைய வந்து செய்யப்படுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்துஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வெட்டிங் டைம்ல வந்து ஒயிட் வந்து உடுத்துறது இல்ல. இதே கிறிஸ்டியன்ஸ்ல உடுத்துவாங்க. இஸ்லாம்ல உடுத்துவாங்க. அந்த மாரி இருக்கு. ஓகே. புத்திஸ்ட்ல வந்து உடுத்துவாங்க. அது ஒவ்வொரு கலாச்சாரத்த பொறுத்து வந்து டிஃபரெண்ட் ஆகும்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அடுத்த விஷயம். ஆ என்னது ரிச்சுவல் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். அதாவது வந்து
சடங்குகள் மற்றும் மரபுகள்னு சொல்லலாம். அப்ப அதாவது நுகர்வோர் நடத்தையில வந்து இதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இப்ப நுகர்வோரோடு இணைவதற்கோ அப்படி இல்லாட்டி பிராண்ட்கள் பெரும்பாலுமே வந்து இந்த கலாச்சார சடங்குகள பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு வந்து நாங்க சொன்னோம், இந்த கொக்கோ கோலா வந்து கிறிஸ்மஸ் பிரச்சாரங்கள்ன போதெல்லாம் வந்து பெரும்பாலுமே இந்த தூண்டுதல் ஏற்படுத்து. அதாவது விசுவாசத்த வந்து வலுப்படுத்திக்கிட்டுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்துல வந்து அ பல நுகர்வோர்கள் வந்து பரிசுகள், அலங்கார பொருட்களை எல்லாம் வாங்குறாங்க. ஸோ அது வந்து அந்த ரிச்சுவல் ட்ரெடிஷன் இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப அந்த புத்தாண்டு டைம்லலாம் வந்து பா பால் பொங்குறதுக்காக அந்த சட்டி, அ பால் அதெல்லாம் வாங்குறது. ஸோ அவங்கவங்களோட அந்த கலாச்சாரத்து, சடங்குகள், சம்பிரதாயங்களுக்கு அமைய அந்த விஷயங்கள் வந்து தொடர்பு படுத்தக்கூடியதா இருக்கு. சரியா? சோஷியலைசேஷன் சமூக வர்க்கம்னு சொல்லி நாங்க அத சொல்லுவோம். அப்ப இந்த சமூக வர்க்கத்துல வந்து அவங்களோட கருத்துக்கள் மற்றும் நுகர்வு முறைகள் வந்து இந்த சமூக வகுப்புல இருந்து வேறுபடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது வந்து வெவ்வேறு சமூக வகுப்புகள் வந்து வித்தியாசமான, தனித்துவமான விருப்பங்கள், வாழ்க்கை முறை, பழக்கவழக்கங்கள் காணப்படும். உதாரணத்துக்கு ஆடம்பர பிராண்ட்ங்க வந்து கூடுதலா வந்து என்ன சொல்றது? ஹை கிளாஸ்ல உள்ளவங்க வாங்குவாங்க. அதேபோல சாதாரணமா வந்து உள்ளவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது வந்து நாங்க சொல்லுவோமே, என்னது ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ்ன்னு சொல்லி அப்ப சாதாரணமான மலிவு விலையில பொருட்கள் வாங்குறவங்க வந்து லோ கிளாஸ்ல வாங்கக்கூடியவங்களா இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து அங்கன சமூக வர்க்கத்தோட வந்து தொடர்பு படுற விஷயமா இருக்கு. ஓகே. சரி. அடுத்தது வந்து கீ கல்ச்சர் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சவுத் ஏசியன் மார்க்கெட். அதாவது வந்து இந்த தெற்காசியா சந்தையில வந்து முக்கிய கலாச்சார அம்சங்கள். அதுல வந்து முதலாவது வந்து ஃபேமிலி. இப்ப நாங்க வந்து இப்ப சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தானே இருக்கோம். ஸ்ரீலங்கான்னு சொல்லுது. அப்ப அதுல வந்து இப்ப இந்த கீழ் கல்ச்சர் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஏசியன் கண்ட்ரி மார்க்கெட்ல வந்து முதலாவது ஃபேமிலி. இப்போ குடும்பம்னா தெற்காசிய கலாச்சார குடும்பத்துல வந்து அதிக முக்கியத்துவம். அதாவது அந்த தெற்காசியால வந்து ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதாவது அந்த குடும்பத்த பொறுத்தவரையில நுகர்வோட விருப்பங்கள பாதிக்கிற மற்றும் வாங்கும் முடிவுகள், கூட்டு குடும்ப அமைப்பு தெற்காசிய சமூகத்துல வந்து பலவற்றை வந்து கொண்டு காணப்படுது. அதாவது எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ற தலைமுறை, குடும்பம் சார்ந்த மதிப்புகள், அது ஊக்குவிப்புகள், அந்த மாரியான விஷயங்கள். ஸோ, அப்ப அந்த முழு தேவையும் வந்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் பொருட்கள வந்து அந்த குடும்பத்துக்கு முழு தேவையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள வந்து வாங்குறதுக்கு வந்து பெரிதும் வந்து அ கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ, இந்த சவுத் ஏசியாவ பொறுத்தளவு ஏசியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுல குடும்பத்துக்கு வந்து அதிக அளவு முக்கியத்துவம் வழங்கப்படுது. அடுத்தது ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி சொன்னா, மதம் மற்றும் ஆன்மீகம். அதாவது வந்து தெற்கேசியா நாடுகள்ல வந்து இந்த மதமும் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது வந்து கலாச்சார நுகர்வோர் நடத்தையில செல்வாக்கு மற்றும் நுகர்வோர் தேர்வுகள வடிவமைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இஸ்லாம்ஸ் வந்து ஹலால் சாப்பிட மாட்டாங்க. அதே மாரி இந்துக்கள் வந்து சைவம், அசைவ உணவுப் பொருட்களுக்கான விருப்பம் அந்த மாரியான விஷயங்கள். சில தீபாவளி பண்டிகையின் போது இந்துக்கள் வந்து இந்து நுகர்வோர் ஈடுபடுறாங்க. புதிய ஆடை, நகைகள், வீட்டு அலங்கார உபகரணங்கள் அந்த மாரியான வாங்குறது. ஸோ இது வந்து அவங்களோட அந்த மதம் மற்றும் ஆன்மீகத்த பொறுத்தளவுல இப்ப தைப்பொங்கல் டைம்ல, அப்படி இல்லாட்டி இப்ப இந்துக்கள் ஏதாவது ஒரு திருவிழா அந்த டைம்ல வந்து அதுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்கள் அந்த மாரியெல்லாம் வாங்குனாங்க. ஸோ இந்த மதம், கலை பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பிரசாதம், மத விழாக்கள் போது அதிகரிக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அதுதான் ரிலிஜன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப என்ன சொல்றது? கோச்சிக்கோட ஃபீஸ்ட் அந்த மாரி டைம்ல அந்த மாலைகள், அந்த ஆ சிலுவைகள், ஆ அந்த மாரியானதெல்லாம் வந்து அ வழங்குறது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கீ கல்ச்சர் ரெஸ்பெக்ட் வந்து சவுத் ஏசியன் மார்க்கெட்க்கான உதாரணமா இருக்கும். ஓகேயா? சரி. அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம்னா, ரெஸ்பெக்ட் அண்ட் கலெக்டிவிசம். 1 மினிட். இந்த ரெஸ்பெக்டிவ் அண்ட் கலெக்டிவிசம்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அது வந்து மரியாதை மற்றும் கூட்டுத்தன்மைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுவும் இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரில வந்து எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணிக்கொள்றது, மத்ததோ
ஒற்றுமையா வாழ்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கூடுதலா கன்சிடர் பண்ணப்படுது. அதாவது வந்து நுகர்வோர் முடிவெடுக்கும் செயல்முறைய வந்து இந்த விஷயங்கள் வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். சமூகத்துடன் ஒத்துப்போகக்கூடிய சமூக பொறுப்புள்ள பிராண்ட்களுக்கு வந்து அதிக அளவு முன்னுரிமை குடுக்கலாம். ஸோ அந்த மாரியான விஷயங்கள். ஸோ அதே மாரி ரெஸ் ம் உதாரணங்கள வந்து நாங்க முன்வைக்க முடியும். அடுத்தது வந்து காஸ்ட் சிஸ்டம். அதாவது வந்து சாதி அமைப்புகள்னு சொல்லுவோம். இது வந்து நுகர்வோர் நடத்தைய பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இப்ப நாங்க படிச்சுக்கிட்டு வர கொஸ்டின்ஸ் என்னது கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கன்ஸ்யூமர் பிஹேவியர்ல வந்து காமனான விஷயம். ஸோ இந்த கீ கல்ச்சர் எக்ஸெப்ட் ஆஃப் த சவுத் ஏசியன் மார்க்கெட். அப்ப சவுத் ஏசியன் மார்க்கெட்ல வந்து செ தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள தான் பார்த்துக் கொண்டு வரோம். இப்ப அடுத்தது வந்து காஸ்ட். அதாவது வந்து இது வந்து சாதி அமைப்பு. அதாவது நுகர்வோர் நடத்தைய வந்து தொடர்ந்து பாதிக்குதுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து அ என்ன சொல்றது? அ அப்ப அந்த அந்த சாதிக்கு ஏத்த மாரி ஒவ்வொரு பொருட்கள் காணப்படலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இது வந்து இப்ப வந்து ரொம்ப குறைவு. ஒவ்வொரு சாதியினர் வந்து ஒவ்வொரு பொருட்கள வந்து ஒரு சிலருக்கு வந்து அந்த மண்பானைகள், மண் சட்டிகள் பாவிக்கிறவங்க ஒரு சாதியினர் ஆரம்ப காலகட்டங்கள்ல. அடுத்தது வந்து இப்ப இந்த சில்வர், அந்த சாரி அந்த மாரியான பொருட்கள் பாவிக்கிறவங்க ஒரு சாதியினர். அதே மாரி இந்த வெண்கல பொருட்கள் பாவிக்கிறவங்க. அடுத்தது அலுமினிய பொருட்கள். ஸோ இப்படி அந்த பாவிக்கிற பொருட்கள் அவங்களோட அவங்க அணியிற ஆடை, அணிகலன்கள், அவங்க செய்ற தொழில பேஸ் பண்ணி கூட இந்த சாதி அமைப்பு, அதாவது முடி வெட்டுறவங்க இருக்காங்க, துணி துவைக்கிறவங்க இருக்காங்க, வீட்டு வேலைகள் செய்றவங்க இருக்காங்க, குழந்தைகள் பராமரிப்பு செய்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாரி ஆரம்பத்தில வந்து அந்த ரோடுகள் கூட்டுறது. ஸோ அது வந்து இந்த ஆரம்பத்தில வந்து காஸ்ட்ட பேஸ் பண்ணி கூட வந்து அந்த பொருட்களா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், எல்லாமே வந்து வழங்குனாங்கன்னு சொல்ல முடியும். சரியா? அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் த கல்ச்சரல் மீடியா அண்ட் இன்ஃப்ளூயன்சர். அதாவது வந்து இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, கலாச்சார ஊடகங்கள் மற்றும் செல்வாக்கு. அதாவது வந்து இப்ப இந்தியாவ பொறுத்தளவுல அந்த பாலிவுட், கோலிவுட், ஹாலிவுட் ஆ அப்ப இந்தியாவ பொறுத்தளவுல வந்து அதாவது வந்து இப்ப இந்த பாலிவுட் இருக்கு, காலிவுட் இருக்கு, டாலிவுட், மாலிவுட்ன்னு சொல்லி எக்செட்ரா. ஸோ கொரியன் மூவிஸா இருக்கலாம், மியூசிக், டிவி சீரியஸா இருக்கலாம், செலிபிரிட்டிட் அவங்களோட அவங்க ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ட் ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அதாவது வந்து அ அவங்களோட இதெல்லாமே வந்து நுகர்வோர் நடத்தை வடிவமைப்புல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு பங்க வகிக்குதுன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியும். அப்ப இப்ப தெற்காசியாவ பொறுத்தளவுல வந்து சவுத் ஏசியன பொறுத்தளவுல வந்து அதிக அளவு வந்து என்னதுன்னு சொன்னா, ஃபேஷன்ஸ் அ அப்புறம் அந்த என்ன லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் மத்தது புரொடக்ஷன்லோட கம்பேர் பண்றது, பொழுதுபோக்குகள் அதாவது ஃப்ரீ டைம், அ ஹாபீஸ் அந்த மாரி நுகர்வோர்ட அந்த கன்சியூமர் விஷயத்த வந்து பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கும். கொள்முதல் முறை பர்ச்சேசிங் பவர். அதாவது கூடுதலான சமூக ஊடகங்கள் வந்து செல்வாக்கு செலுத்து. அதாவது அந்த ஃபாலோவர்ஸ் அவங்கள பார்த்து கூட வந்து என்ன சொல்றது? அந்த ஃபேஷனபிள் அவங்கள பார்த்து நாங்களும் அதே மாரியான பொருட்கள வாங்குறது, அதே மாரியான ஃபேஷனபிளுக்கு வந்து நாங்க இன்வால்வ் ஆகுறது. ஸோ இப்படி ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து ஸ்ரீலங்கா கன்சியூமர். இப்ப நாங்க எங்கட ஸ்ரீலங்கா கன்ட்ரிக்கு வருவோம். இப்ப ஸ்ரீலங்கா இலங்கை இலங்கை நுகர்வோர பொறுத்தளவுல வந்து, அதாவது வந்து ஸ்ரீலங்கா நுகர்வோர பொறுத்தளவுல வந்து சமயம் மற்றும் கலாச்சார விழாக்கள், ரிலிஜியன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். இப்ப பாருங்க, இப்ப ரிலிஜியன்ஸ் அண்ட் கல்ச்சர் இப்ப அதாவது வந்து தமிழ் அதாவது சிங்கள, தமிழ் புத்தாண்டு, அப்ப இலங்கையில குறிப்பிட்ட கலாச்சார விழாக்கள் இருக்கு. அதாவது நுகர்வோர் அந்த டைம்ல புதிய வன்மையை
சரியா? ஸோ அந்த அந்த டைம்ல அந்த என்னது அந்த கலாச்சார விழாக்கள் டைம்ல வந்து புதிய ஆடைகள், அந்த இனிப்பு வகைகள், பரிசு பரிசு பொருட்கள் வழங்குறது, அந்த ஷாப்பிங்ல ஈடுபடுறது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பரிசு பொருள் பரிமாறிக்கொள்றது. இது எல்லாமே வந்து இந்த கலாச்சார முக்கியத்துவமா இருக்கு. இப்ப உதாரணம் வந்து வெசாக் வந்து பௌத்தர்ட பிறப்ப குறிப்பிடுது. அதே மாரி பௌத்தர்ட அந்த புத்தர்ட மறைவு. ஸோ இலங்கையில வந்து நுகர்வோர் வந்து சமய நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்வது மற்றும் கோவில்ல காணிக்கை செலுத்துறது. தெய்வீக பொருட்கள், பூக்கள், அலங்கார பொருட்கள் வாங்குவது. இது எல்லாமே வந்து அதிகரிக்கிற விஷயமா வந்து அதுதான் ஸ்ரீலங்கன் கன்சியூமர்ல வந்து நாங்க பேஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. அடுத்தது வந்து என்ன சொல்றது? ப ட்ரெடிஷனல் குளோத்திங் அண்ட் அக்சஸரீஸ் அதாவது பாரம்பரிய ஆடை மற்றும் அணிகலன்கள். அதாவது வந்து பெண்களுக்கான இருக்கலாம் பாரம்பரிய ஆடை அணிகலன், கண்டியன் புடவை, அதாவது ஒசரி, அ குறிப்பிட்ட சேலை, அதாவது இப்ப கேர்ல்ஸ் அதாவது இந்துஸ் கேர்ல்ஸ்னா சாரி கட்டுறது அந்த மாரி. ஆண்களுக்கு வந்து சரா, நுகர்வோர் பெரும்பாலும் இந்த பாரம்பரிய உடைகள தான் தெரிவு செய்வாங்க. அப்ப அந்த கலாச்சார நிகழ்வுகள், திருமணம் போது அந்த கேண்டியன் ட்ரெஸ் அப்படி இல்லாட்டி நேஷனல் கிட். ஸோ இந்த மத விழாக்களின் போது ஆடைகள் அந்த கலாச்சார பெருமை மற்றும் பாரம்பரிய விதிமுறைகள வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து இந்த கலாச்சாரம் வந்து ரொம்ப முக்கியத்துவம். அது மட்டும் இல்லாம இந்த ஜுவல்லர்ஸ் ஐட்டம்ல சிறப்பாக வந்து அந்த ஏதாவது அந்த நிவியட் ஏதாவது அந்த கலாச்சார நிகழ்வுகளின் போது வாங்கப்படுகிற நகைகளா இருக்கலாம். ஸோ அவங்க அணியிற அந்த தோடு, ஆபரணங்களா இருக்கலாம். அது எல்லாமே வந்து இந்த கலாச்சாரத்த வந்து பிரதி பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும். ஓகேயா? சரியா? அப்ப அடுத்த விஷயம் வந்து என்ன? ட்ரெடிஷனல் ஃபுட் அண்ட் பெவரேஜ். அதாவது வந்து பாரம்பரிய உணவு மற்றும் பானங்கள். இப்போ ஆரம்பத்துல இந்த அரிசி மற்றும் மரக்கறி ஆகியவை வந்து ஸ்ரீலங்கால வந்து முக்கிய உணவா இருக்கு. அப்போ புதிய பொருட்கள், மசாலா பொருட்கள், அப்போ உணவுப் பொருட்கள வாங்கும்போது பாரம்பரிய சமையல் முறை அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட்ல இப்ப அதாவது வந்து இலங்கையில வந்து மெயினா அந்த தேயிலை உற்பத்திக்கு வந்து நல்ல பெயர் பெற்றிருக்கு. ஒரு அதாவது வந்து அதாவது என்ன சொல்றது? அந்த நாங்க குடியேற்ற காலத்துக்கு முன்னுக்கு வந்து இந்த தேநீர் அந்த மாரியான கலாச்சாரங்கள்ல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதாவது ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜ்ல அந்த கிரிபத், பாட்சோறு தயாரிக்க அந்த கிட்டத்துல கூட ஒரு பெரிய ஒரு ஹெட் எல்லாம் போணுச்சு. அதாவது ஒரு இலங்கையில ட்ரெடிஷனல் ஃபுட்ட வந்து செஞ்சு ஃபேமஸ் ஆகுனாங்க. ஒரு குக்கர் குக்கரிங் காம்படிஷன் ஒண்ணுல. ஸோ இதெல்லாமே வந்து எங்கட அ எக்ஸாம்பிள்ஸா வந்து நீங்க வந்து இங்கன ஸ்ரீலங்கா கன்சியூமர வந்து அ கன்சியூமர் வந்து கேரக்டரிஸ வந்து சொல்ல சொன்னா நீங்க சொல்லணும். அடுத்தது கல்ச்சரல் பிராக்டிசஸ் அண்ட் கஸ்டமர்ஸ்ன்னு சொல்ல சொன்னா கலாச்சார நடைமுறைகள் மற்றும் பழக்கவழக்கங்கள். அப்ப அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப அதாவது வந்து இலங்கையிலேயும் வந்து கலாச்சாரம் வந்து உண்மையாலே மெயினானது வந்து இப்ப நாங்க சவுத் ஏசியாவுல எப்படி நாங்க ஒருத்தருக்கொரு மதிச்சு நடந்து கொள்றோமோ, அதே மாரி ஸ்ரீலங்காலயும் வந்து அந்த பெரியவர்கள மதிக்கிறது, பெரியவங்க சொல்றதுக்கு கருத்து முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது மெயினாவே இருக்கு. சரியா? இப்ப அடிக்கடி வந்து நாங்க வாங்குற முடிவும் வந்து அதாவது குடும்ப உறுப்பினர்கள்ட விருப்பங்களால மற்றும் ஒப்புதலால வந்து பாதிக்கப்படலாம். இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஏதாவது வாங்குறோம்னு சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் அது பேரண்ட்ஸ் வந்து இல்ல அது வேணாம், அது இப்ப தேவைப்படாது அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அது என்ன நடக்குதுன்னு சொன்னா, டோட்டலா வந்து அந்த வாங்குற நடவடிக்கை வந்து பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஷியல் லாங்குவேஜஸ் அண்ட் மீடியா. சரி ஓகே. சரி, ஓகே. அந்த கலாச்சாரத்துல வந்து இன்னொரு விஷயம் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அதாவது இலங்கை நடைமுறை கலாச்சார பொறுத்தளவுல வந்து என்ன சொல்றது? அதாவது வந்து நன்கொடை வழங்குறது. தொண்டு செய்ற செயல்ல ஈடுபடுறது, பணம், பொருள், அந்த சமூக சேவையில அந்த என்ன சொல்றது? செரட்டு சர்வீஸ் மாரி அப்படி ஈடுபடுறதெல்லாம் போது வந்து, இது மதத்தின் போது மட்டுமல்ல, கலாச்சார நிகழ்வுகள் அதுகள்ல கூட வந்து மெயினா அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு கொள்றது, அ அந்த மாரியான விஷயங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் லாங்குவேஜ் அண்ட் மீடியம். அதாவது வந்து மொழி மற்றும் ஊடகங்கள்ட செல்வாக்குனா, இங்க மெயினா ஸ்ரீலங்கா பொறுத்தவரை சிங்களம் தான் மெயினா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து தமிழ் காணப்படுது. ஸோ அப்புறம் முஸ்லிம்ஸ் காணப்படுது. இலங்கையில் பயன்படுத்துகின்ற மொழிகள்னு சொல்ல பொறுத்தளவுல வந்து
நடத்தையை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது வந்து இப்ப சந்தைப்படுத்தல், விளம்பர பிரச்சாரங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து இப்ப நாங்க மொழி வந்து தமிழ், சிங்களம் மெயினா அது 2மே வந்து போடக்கூடிய கண்டிப்பா போட்டு தான் ஒரு அட்வர்டைசிங் செய்றனாலும் செய்யணும். ஸோ சாரி அப்படி இல்லாட்டி வந்து இப்ப நாங்க ஒரு லேங்குவேஜ மட்டும் போட்டா, நாங்க அந்த பீப்பிள மட்டும் செக்மெண்ட் பண்ணி நாங்க அ க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ற ஸோ ப்ராடக்ட்ட வந்து அட்வர்டைசிங் பண்ற மாரி போயிரும். சரியா? ஸோ அதுதான். ம். ஓகே. ம். அடுத்தது 1 மினிட். அடுத்தது பாருங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். அதாவது வந்து கலாச்சார தாக்கங்கள புரிந்து கொள்வதன் முக்கியத்துவம். என்டரிங் இன்டூ த நியூ மார்க்கெட். அதாவது வந்து முதலாவது வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த கலாச்சார நுகர்வோர் விருப்பங்கள், அணுகுமுறைகள், வாங்குதல் ஆகியவற்றை வந்து நேரடியா பாதிக்குது. ஸோ ஆகவே வந்து விற்பனையாளர் வந்து பல்வேறு அம்சங்கள வந்து புரிஞ்சு கொள்ளணும். ஸோ அப்படி புரிஞ்சு கொண்ட பிறகு தான் பயனுள்ள ஸ்ட்ராடஜிக்ஸ வந்து உருவாக்க முடியும். ஸோ இதன் மூலமா வந்து நுகர்வோர வந்து நாங்க என்ன செய்றோம்னு சொன்னா, என்டரிங் இன்டூ த நியூ மார்க்கெட். அதாவது புதிய சந்தையில நுழைவதற்கும் கண்டிப்பா அந்த கலாச்சாரங்கள வந்து புரிஞ்சு கொள்வது முக்கியமா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வணிக நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு சந்தையில முயற்சிக்கும் பொழுது, ஒவ்வொரு சந்தையும் வித்தியாசமான நுகர்வோர் அவங்கள பாதிக்கிற கலாச்சார சூழல் காணப்படும். அதாவது உள்ளூர் கலாச்சார நெறிமுறை விருப்பங்களுக்கு ஏற்ப வந்து வணிகத்தில வந்து புதிய சந்தையில் வெற்றிகரமா வந்து ஊடுருவிக் கொள்ள முடியும். ஆனா, இதே நாங்க வந்து ஃபாரின் போகக்குள்ள வந்து எங்க கல்ச்சர ஃபுல்லாவே வந்து டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். அப்ப நாங்க அந்த ஃபாரின் கல்ச்சருக்கு ஏற்ப தான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, எங்களோட பிசினஸ் எல்லாம் இருக்கணும். கஸ்டமைசிங் த டெய்லரிங் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது வந்து சந்தைப்படுத்தல் உற்பத்தியில வந்து என்ன செய்றதுன்னு சொன்னா தனிப்பயனாக்குதல். அது கஸ்டமைசேஷன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டெய்லரிங், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராடஜிஸ்ன்னு சொன்னா, ஒன்றோடு ஒன்று இணைச்சு வழங்குறது. உதாரணத்துக்கு வந்து வணிகங்கள் சந்தைப்படுத்துற உத்திகள வந்து வடிவமைக்கிறதுக்கு வந்து, இந்த கலாச்சார மதிப்பு வந்து ரொம்ப வந்து அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இப்போ உதாரணம் வந்து இப்ப நாங்க என்ன சொல்றது? இந்த டிஸ்கவுண்ட் இருக்கிறதா இருக்கலாம், அட்வர்டைசிங் பண்றதா இருக்கலாம். ஸோ குறிப்பிட்ட கலாச்சார குழுவோட வந்து அதாவது வந்து நாங்க ஓவரால் கலாச்சாரம் எல்லா கலாச்சாரம் கல்ச்சர் உள்ளவங்கள வந்து கன்சிடர் பண்ணக்கூடியதா இருக்கணும். சரியா? அதுதான் வந்து அடுத்த விஷயம். அடுத்தது அவாய்டிங் த கல்ச்சரல் மிஸ்ஷேப்ஸ். அதாவது வந்து கலாச்சார அவலங்களை தவிர்ப்பது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஒரு கலாச்சாரத்த பாதிக்கக்கூடிய மாரி விஷயத்துல வந்து ஈடுபடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ உதாரண வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து அந்த டிஎஸ்ஐ நிறுவனத்தால வந்து அந்த கார்த்திகை பூ பதிக்கப்பட்ட ஸ்லிப்பர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அது வந்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சந்திரவட்ட கல்ல பசு காணப்பட்டுச்சு. அத வந்து ரிமூவ் பண்ண சொன்னாங்க. அதுதான் சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு கலாச்சார விபத்து கடுமையான நிலைக்கு வந்து வழிவகுக்கும் அந்த வணிகத்துக்கு. அதாவது வந்து வணிகத்துக்கு எதிர்மறையான விளைவுகள வந்து உருவாக்கும். அந்த கலாச்சார விழிப்புணர்வு இல்லாம கலாச்சார விதிமுறைகள புறக்கணிப்பது வந்து அது வணிகத்துக்கு வந்து பெரும் ஆபத்த வந்து சந்திக்க வேண்டி வணிகம் வந்து பெரும் ஆபத்த வந்து சந்திக்க வேண்டி வரும்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து வென் டெவலப்பிங் த நியூ ப்ராடக்ட் அதாவது வந்து புதிய தயாரிப்புகள வந்து உருவாக்குறது. அதுதான் வென் டெவலப்பிங் த நியூ ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ அந்த புதிய தயாரிப்புகள அடையாளம் காண்றதுக்கு வந்து கலாச்சார சூழல்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். மூலம் வாய்ப்புகள் மற்றும் பின்னர் வளரும் குறிப்பிட்ட கலாச்சார குழுக்கள பூர்த்தி செய்வதற்கான புதுமையான தீர்வுகள வந்து கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து வணிகங்கள் வந்து இணக்கமான தயாரிப்புகள், சேவைகள வடிவமைக்க வந்து இந்த கலாச்சாரம் அதாவது அழகியல் அவங்க இப்ப நாங்க ஒரு பொருள் ஒண்ணு கொண்டு வரோம்னா, அப்ப அவங்களுக்கு வந்து ஏத்த மாரி, அவங்களோட கல்ச்சருக்கு பொருந்தக்கூடிய மாரி, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப நாங்க ஏதாவது ஒரு ரிலிஜியன்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஏதாவது ஒரு புதிய பொருள் ஒண்ணு அறிமுகப்படுத்துறோம்னா, அது அவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகக்கூடிய மாரி, அந்த கல்ச்சருக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அமையிற மாரி இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப நாங்க ரிலிஜியன் அப்படி ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து மாலைகள் கட்டுறது, அந்த மாரி பூ டிசைன்ஸ் அந்த மாரியான விஷயங்கள் கொண்டு வரோம். ட்ரெடிஷனல் குளோத்திங் எசன்னா அந்த டைம்ல வந்து அந்த வேட்டி, ஆ தாவணி, பாவாடைகள் அந்த மாரியான. இது ஒரு இந்துஸ் அப்படியே நான் பேஸ் பண்ணி சொல்றேன். ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ்ன்னு சொன்னா சைவ உணவுகளுக்கு கூடுதலா வந்து முக்கியத்துவம் குடுக்குறது, அந்த மாரி. கூழ், ஆ அந்த மாரியான விஷயங்கள். கல்ச்சுரல் பிராக்டிஸ் அண்ட் கஸ்டம்ஸ்ன்னு சொன்னா, அத அதாவது வந்து
ஸோ அந்த மாரியான அந்த ப்ராடக்ட்ஸ் ஸோ இதுகள் தான் வந்து நாங்க அங்கன சொல்லி சொல்றாங்க. இதுதான் அத வென் டெவலப்பிங் த நியூ ப்ராடக்ட். கல்ச்சரல் அடாப்டிங் இன் த மார்க்கெட் அதாவது வந்து சந்தைப்படுத்தல், பிரச்சாரங்களா இருக்கலாம், தயாரிப்பு வடிவமைப்புகளா இருக்கலாம். ஸோ இது சாரி கல்ச்சுரல் கல்ச்சுரல் அடாப்ஷன் இன் த மார்க்கெட்டிங்ன்னு சொன்னா, சந்தைப்படுத்தல், கலாச்சார தழுவல்கள்னு சொல்லி சொல்றது. அதாவது வந்து வெவ்வேறு கலாச்சாரங்களுக்கு இப்ப வந்து சந்தைப்படுத்தல் பிரச்சாரங்கள வந்து மாற்றி அமைப்பது அவசியம். அதாவது உலகளாவிய சந்தையில வந்து பல்வேறு தயாரிப்புகளா இருக்கலாம், மற்றது பல்வேறு மொழி பேசுறவங்க, பல்வேறு மதத்தினர், பல்வேறு இனத்தினர் காணப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து, கண்டிப்பா அந்த அவங்களுக்கு ஏத்த மாரி அவங்க அந்த நியூஸ வந்து நாங்க சரியா, அக்யூரேட்டா கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க. உதாரணத்துக்கு இந்த மெக்டொனால்ட் மெனுவ எடுத்துக்கொண்டா, இப்போ உள்ளூர் ரசனைக்கு ஏற்ப, அதாவது வந்து இப்ப ஸ்ரீலங்காக்கு இதுக்கு ஏற்ப வந்து என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, அந்த ஃபுட் பெவரேஜ் அதுகெல்லாம் இருக்கணும். இப்ப கொக்கோ கோலா தங்களோட விளம்பர பிரசாரத்துல வந்து உலகுல உள்ள எல்லா அதாவது வந்து என்ன மொழி, அ என்னது உலகுல இருக்க எல்லா கலாச்சார சின்னங்கள், மொழிகள் மற்றும் கருப்பொருள் எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப ஒரு பொதுவான ஒரு விஷயமா வந்து காணப்படுது. அதுதான் சந்தைப்படுத்தல் கலாச்சார தழுவல்னு சொல்லி சொல்றாங்க. சின்னங்களா இருக்கலாம், மொழிகளா இருக்கலாம், கருப்பொருளா இருக்கலாம், பிரம்மாண்டம். அப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க சொல்லப்போனா, இப்போ ஒரு பொருள வந்து நாங்க ஒரு கலாச்சார குறியீட வந்து நாங்க கொண்டு வரனா, அந்த கலாச்சார குறியீடு வந்து இப்ப எங்கட நாட்டுல வந்து அந்த குறியீடு வந்து ஒரு விஷயத்தையும், இன்னொரு நாட்டுல ஒரு குறியீடு அந்த விஷயம் வந்து ஒரு குறியீடை வந்து அ வர வைக்கக்கூடாது. அப்படி வர வைக்கக்குள்ள வந்து அது ஒரு பிரச்சனைக்கு வந்து உருவாக்கும். சரியா? ஸோ அதத்தான் அங்கன சொல்றாங்க. அடுத்தது வந்து குறுக்கு கலாச்சார நுகர்வோர் ஆராய்ச்சி. அதான் கிராஸ் கல்ச்சுரல் கன்சியூமர் ரிசர்ச்ன்னு சொல்லி சொல்றோம். அதாவது வந்து இந்த நுகர்வோர் நடத்தை பற்றிய நுண்ணறிவை வந்து வழங்குகிறது. வெவ்வேறு கலாச்சாரங்கள்ல ஆய்வுகள் வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, ஆராய்ஞ்சு அந்த வேறுபாடு மற்றும் உலகளாவிய ரீதியா நுகர்வோண்ட கொள்கைகள் வந்து பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸையோ அப்படி இல்லாட்டி ஒரு பிராண்ட பத்தியோ ஒப்பீடு செஞ்சு, அந்த விசுவாசம் அதாவது வந்து இப்ப அந்த கஸ்டமர் லாயல்டி எப்படி இருக்கு? ஸோ அந்த கலாச்சார தாக்கம் எப்படி காணப்படுதுன்னு சொல்லி ஸோ கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ன்னு சொல்ல வந்து நாங்க இந்த விஷயங்கள் இந்த 6 விஷயத்தையும் போட்டு 6 விஷயத்துக்கு வந்து நாங்க என்ன செய்யணும்னா, உதாரணங்கள் குடுக்கணும். அடுத்தது கல்ச்சர் அடாப்டிங் இந்த மார்க்கெட்டிங்ன்னு சொல்லி சொன்னா அந்த மெக்டொனால்டையும், அந்த கோகோ கோலாவையும் தான் உதாரணமா சொல்றாங்க. அதாவது மெக்டொனால் வந்து தங்களோட அந்த மெனு அதாவது உள்ளூர் ரசனைக்கு ஏற்ப வந்து தனிப்பயனாக்குவதில, அதாவது கஸ்டமைசேஷன்ல வந்து ரொம்ப பெயர் பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு வந்து விருப்பத் தேர்வுகள், அந்த மாரியான விஷயங்கள். இப்ப மெக்டொனால் எடுத்துக்கொண்டா பாருங்க, ஸோ எங்களுக்கு தேவையான மாரி, எங்களோட உள்ளூருக்கு தேவையான மாரியான சாப்பாடுகள் வந்து அந்த ஃபுட்ஸ் அண்ட் பெவரேஜ வந்து கொண்டு வராங்க. இதே கோகோ கோலா கேம்பிங் இன்கார்ப்பரேட் கல்ச்சர், சாம்பிள், லாங்குவேஜஸ் அண்ட் தீம்ஸ், லோக்கல் cultures worldwide so that brand the reason with the device of audience. அப்ப அது வந்து எல்லாம் அந்த அனைத்து உலகத்துக்கும் வந்து ஒரு பொதுவான விஷயம் பொதுவாவா காணப்படுது. சரியா? பொதுவா வந்து கோகோ கோலா பிராண்ட் வந்து காணப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. ஸோ அப்ப இதுதான் வந்து மெயினா நாங்க இந்த விஷயத்துல படிச்சது. அப்ப கலாச்சாரம்னு சொல்றது வந்து நுகர்வோர் நடத்தைய பாதிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட காரணி. இது இந்த விதிமுறைகள், குறியீடுகள், மொழி, சடங்கு, சமூக வர்க்கம் இத எல்லாத்தையும் வந்து உள்ளடக்கியது. கலாச்சாரத்த புரிஞ்சு கொள்ளல வந்து திறம்பட வளர்வதற்கு வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அதன் மூலமா தான் அந்த சந்தைப்படுத்தல் உத்திகள், பல்வேறு நுகர்வோர் பிரிவுகள வந்து கன்சிடர் பண்ணி மார்க்கெட்ட சக்சஸா கொண்டு போக முடியும். கலாச்சாரங்களை புரிந்து கொள்வது வந்து நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? இப்போ கலாச்சார அந்த என்ன சொல்றது? பன்முகத்தன்மைய அங்கீகரித்து வந்து சந்தைப்படுத்துவோருக்கும், நுகர்வோருக்கும் வந்து இலகுவா வந்து கனெக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ள முடியும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கல்ச்சர பத்தி சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்ப நாங்க கல்ச்சர பத்தி சொல்லணும்னு சொல்லி சொன்னா, முதலாவது கல்ச்சர்னா என்னதுன்னு சொல்லி படிச்சோம். கல்ச்சர்க்குள்ள வர டைமென்ஷன்கள் ஒவ்வொன்றுமே என்னன்னு சொல்லி படிச்சோம். ஆ ஸோ ஓ கல்ச்சரல் டைமென்ஷன் படிச்சோம். அடுத்தது வந்து
கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கன்சியூமர் பிஹேவியர். கன்சியூமர் பிஹேவியர்ல இந்த கல்ச்சர் என்ன மாரியான தாக்கத்த செலுத்துதுன்னு பார்த்தோம். கீ கல்ச்சர் ஆஃப் எஸ்பெக்ட் ஆஃப் த சவுத் ஏசியன் மார்க்கெட். அப்புறம் அதே வந்து நாங்க ஸ்ரீலங்கால கன்சியூமர் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த கன்சியூமர் பிஹேவியர்ன்னு பார்த்தோம். அடுத்தது கல்ச்சர் அடாப்ஷன் இன் த மார்க்கெட்டிங்னா என்னதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம். அதாவது அடாப்ட் ஆகுறதுன்னு சொல்லி சொன்னா எல்லா விஷயத்துக்கும், எல்லா நாட்டுக்கும், ஓவரால் கல்ச்சருக்கும் வந்து அடாப்ட் ஆகக்கூடிய மாரி காணப்படுறது. அது மதமா இருக்கலாம், மொழியா இருக்கலாம், அவங்களோட சாம்பிளா இருக்கலாம், லட்சணையா இருக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ஓவராலா லுக் அவுட் பண்ணக்கூடிய மாரி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஸோ நான் இத வந்து அப்ப ரெக்கார்டிங் போடுறேன். அப்போ ஆல்மோஸ்ட் யூனிட் 1, 2, 3 முடிஞ்சுட்டு, அப்ப இன்னும் யூனிட் 4, 5, 6 மட்டும் தான் கவர் பண்ண இருக்கு.